ASICS Nimbus 26ல என்னோட ஃபர்ஸ்ட் ரன் ஓடி முடிச்சிட்டேன். ஒரு 10 கிலோமீட்டர் ஓடினேன். ரொம்ப ஸ்லோவாக ஓடினேன். இந்த ஷூ ஒரு மேக்ஸ் குஷன் ஷூ. ASICஸ்ல இருந்து அவங்க எவ்ரி இயர் ரிலீஸ் பண்ற ஒரு லெஜெண்டரி சீரிஸ்னே சொல்லலாம். என்னோட மோஸ்ட் ஃபேவரட் மேக்ஸ் குஷன் ஷூ ஃப்ரம் 2023, 24லலாம் வந்து Nimbus 25 தான். இது அதோட அடுத்த வெர்ஷன். இந்த வெர்ஷன் எனக்கு ஃபர்ஸ்ட் 10 கிலோமீட்டர் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷூ அவங்க எந்த பர்பஸ்க்காக அவங்க டிசைன் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்களோ அதை வந்து ஓரளவுக்கு ஒரு 80% பக்காவாக பண்ணுது நான் சொல்லுவேன். இந்த ஷூ ரீட்டெயில் பிரைஸ் கிட்டத்தட்ட 16,000 ரூபாய் இந்தியாவில். அந்த 16,000 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஷூவில் கொடுத்துருக்க எல்லா மெட்டீரியல்ஸ் அண்ட் ஃபோம் எல்லாமே ரொம்ப ரொம்ப ப்ரீமியமான ஒரு மெட்டீரியல் அண்ட் ஃபோம். அதில் எந்த ஒரு சாக்ரிஃபைஸ் அவங்க பண்ணலை. அண்ட் தென் இந்த ஷூ வந்து ஒரு ஹெவி ரன்னர்ஸ்க்கான ஷூன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் இந்த ஷூ வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி ஹெவியர் அண்ட் இந்த ஃபோம்லாம் 40 மில்லிமீட்டர் ஹீல் ஸ்டாக் அண்ட் 32 மில்லிமீட்டர் 4-foot ஸ்டாக். இந்த ஹை ஸ்டாக் இருக்கிறதுனால ஹெவி ரன்னர்ஸுக்கு அவங்க ஓடும்போது அவங்களோட வெயிட்டோட இம்பாக்ட் இருக்குல்ல, ஃபுட்டை வந்து லேண்ட் பண்ணும்போது வரக்கூடிய இம்பாக்டை கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணிக்கும். மற்ற ஷூஸ்லாம் வந்து ரொம்ப மினிமம் ஸ்டாக் இருக்கிறதுல கொஞ்சம் இம்பாக்ட் ரெடியூஸ் கம்மியாக தான் அப்சர்வ் பண்ணும்போது இதெல்லாம் வந்து எனக்குலாம் சுத்தமாகவே எனக்கு என்னால் ஃபீல் பண்ணல. நான் வந்து ரோட்டில் தான் ஓடினேன், பட் எனக்கு அந்த இம்பாக்ட் சுத்தமாகவே நான் ஃபீல் பண்ணல. 80 kg இருக்கிறவங்க இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் ரொம்ப ஸ்லோவாக தான் ஓடினேன். இதில் ஃபாஸ்ட்டாலாம் ஓடுறதுக்கான டிசைனே அவங்க பண்ண மாட்டாங்க. எனக்கு வந்து இதோட அந்த சாஃப்ட்னஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரீபவுண்ட் வேல்யூஸ் ரொம்பலாம் உங்களால் அந்த எனர்ஜி ஃபீல் பண்ண முடியாது. இந்த ஷூ அதுக்கு டிசைன் பண்ணவும் படலை. இதோட பாசிட்டிவ் என்னன்னு எனக்கு கேட்டிங்கன்னா, பிளாக் ஃப்ரைடே போகுது. அதுல எல்லா ஆன்லைன் வெப்சைட்ஸ்லயும் 8,000 வித்துட்டு இருக்காங்க. டாடா கிளிக், அஜியோ, மிந்த்ரா அண்ட் அமேசான். அதனால அந்த பிரைஸுக்கு அமேசிங்கான ஒரு குவாலிட்டியான ஒரு பிரீமியம் ஷூ. செகண்ட் ப்ரோ நான் ஓடும்போது 100% என்னோட இம்பாக்ட் ப்ரொடெக்ட் பண்ணிடுது. தேர்டு ஃபோம் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட்னஸ். ஓவராலா இந்த ஷூவோட டியூரபிலிட்டி, ஹையஸ்ட் டியூரபிலிட்டி 1000 கிலோமீட்டர் கண்டிப்பா வரும். இதோட நெகட்டிவ் எனக்கு ஒரே ஒரு மேஜர் நெகட்டிவ் இருக்கு. டோ பாக்ஸ்ல வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஸ்னக் ஃபிட்டா இருக்கு. இந்த ஹைட்டும் எனக்கு போதாத மாதிரி இருந்துச்சு. அதாவது இந்த டோ பாக்ஸ் ஹைட் இருந்ததுன்னா நம்ம டோஸை ஈஸியா ஸ்ப்ளே பண்ணலாம். இந்த மாதிரி ஃப்ரீயா உங்களால பண்ண முடிஞ்சதுன்னா பிரீத்தபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். அண்ட் தென் உள்ளுக்குள்ள பிளிஸ்டர்ஸ் வராது, ஹாட்னஸ் நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்க. பட் இதுல இந்த இடத்துல டைட்டா இருந்தனால எனக்கு இந்த ஏரியால பிரீத்தபிலிட்டி இஷ்யூ நான் ஃபீல் பண்ணேன். அப்புறம் மைனர் இஷ்யூன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஹை ஸ்டாக்கா இருக்கனால நீங்க பிகினரா இருக்கீங்க, உங்களுக்கு ஆங்கிள் ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா இது 40 மில்லிமீட்டர் ஸ்டாக் ஒரு ஹீல்ல நடக்கிற மாதிரி இருக்கும். அதனால சம்டைம் உங்களோட ஃபுட் வந்து வாபுல் ஆகும். அந்த மாதிரியான கேஸ் இருந்துச்சுன்னா தயவு செய்து அவங்களோட லெஜெண்டரி ஸ்டெபிலிட்டி ஷூவான கயனோவுக்கு கண்ணை மூடிட்டு போங்க. இந்த ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃபரன்ஸே இல்லை. கயனோ வந்து வித் எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி. இந்த பிளாட்ஃபார்மை பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு. கம்பேர் டு நிம்பஸ் 50% சேல்ல நான் இந்த ஷூவை பார்க்குறேன். அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஹை டியூரபிளான ஒரு ஷூ, ஒரு ஹைலி இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ஷூ, இவ்வளோ சாஃப்டான ஒரு ஷூ அண்ட் தென் இவ்வளோ ப்ரீமியமான ஒரு குவாலிட்டி ஷூ அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு எனக்கு வேற கம்பேரிட்டிவா எனக்கு வேற எந்த ஷூமே இண்டஸ்ட்ரி இல்லாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இதுக்கு ஈக்குவலா பிடிச்ச ஒரு ஷூனா அல்ட்ரா பூஸ்ட் 5 ஃபுல் மேரத்தான் ஷூ. இந்த ரெண்டு ஷூமே நான் எல்லா வீடியோலையும் சொல்ற மாதிரி எல்லா ஷூஸ்லயுமே நெகட்டிவ் இருக்குங்க. அதனால நான் வந்து பாசிட்டிவ் சொல்லுவேன், நெகட்டிவ் சொல்லுவேன். அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்து ஓவர் கம் பண்ணிடுச்சுன்னா நீங்க தாராளமாக வாங்கலாம். எந்த ஷூமே பெர்ஃபெக்டா இருக்கவே இருக்காது. தேங்க்யூ so much for watching this video. Happy running people. Peace.